मैडम 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 सर 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 नेरा पड़ गए सर அண்ணா இங்க பாருங்கண்ணா நான் எம்எல்ஏண்ணா நான் வாண்ணா வாங்கண்ணா இன்று நமது மாவட்டத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து சிறப்புரை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நிகழ்ச்சியில் வேறொரு மாநகர செயலாளர் அப்படியே போங்கப்பா யாரும் மாட்டாங்க, பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கல்வி மட்டும்தான் உங்களிடத்திலிருந்து திருடாத சொத்து என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். மாணவ செல்வங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து கல்விக்கு முக்கிய நிலையங்கள் எல்லாம் இன்றைய எல்லா இடங்களிலும் கட்டப்பட்டிருக்கிறது.
100 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மாநிலத்துக்கு ஒரே ஒரு கல்லூரி தான், அதான் பிரசிடென்சி காலேஜ். அதற்கு பிறகுதான் ஊரிஸ் காலேஜ் மற்றும் காலேஜ் எல்லாம் ஒரு திட்டங்களை தினம் தினம் இந்த மாணவ செல்வங்களுக்காகவே ஆற்றிக்கொண்டிருக்கிறார் நம்ம முதல்வர். அந்த ஆகையால் இந்த அண்ணன் சொன்னார் ரவிச்சந்திரன், புத்தகம் வாசிப்பது மட்டுமே அறிவை வளர்க்கும் என்று. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி நிறைய மாணவர்கள் செல்போனுக்கே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நல்ல சிறப்பாக நடைபெற்றது. 50,000-க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டார்கள் என்று பாப்பாசி மிக பெருமையாக சொன்னார்கள். இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்க மாநகராட்சி குழு தலைவர் மற்றும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து துறை சார்ந்த அலுவலர் பெருமக்கள் மற்றும் அனைத்து பதிப்பகங்கள் அனைவரையும் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரையும் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக என வரவேற்கிறோம். பெருந்திரளாக வந்திருக்கிற மாணவ செல்வங்கள், பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தக கண்காட்சி என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நடைபெற வேண்டும். மாணவ செல்வங்கள் சென்னை மாநகரத்திலே மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் குடும்பத்தோடு நம்முடைய அனைத்து புத்தகங்கள் என்னெல்லாம் புத்தகங்கள் இருக்கிறது என்பதை பார்த்து படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசினுடைய ஒரு சிறப்பு முயற்சியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு முயற்சியாக இந்த புத்தக கண்காட்சி இங்கே சீரும் சிறப்பும் நடைபெறும். இன்றிலிருந்து 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியிலே 75-80 பதிப்பாளர்கள் பல ஆயிரக்கணக்கான நூல்களை இங்கே நமக்கெல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்து உங்களுடைய குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் படிக்கக்கூடிய புத்தகங்கள் இங்கே இருக்கிறது. அவற்றை எல்லாம் கண்டு பயன்பெற வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தக கண்காட்சியானது சென்ற முறை நேதாஜி மைதானத்திலே நடைபெற்றது.